விட்டாங்க. என் தாயார் மாண்ட உடனே எங்க அப்பா என்ன சின்ன பிள்ளைய தோல் மேல தூக்கி வச்சபடி நடப்பாரா? வழியில பாக்குறவங்க சொல்லுவாங்களா, ஏப்பா இந்த குழந்தைய வச்சுக்கிறியே, நீ ஏன் எல்லா வேலையும் செய்யறிய, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கஷ்டப்பட முடியாது, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கினா எல்லா வேலையும் அந்த பொண்ணு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது எங்க அப்பா சொன்னாரா, என்ன சொன்னாங்க? இந்த பெண்ணை வச்சுக்கணும்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணா என் பிள்ளைக்கு மாத்தாந்தாய் கொடுமைன்னு ஒன்று வந்துடும், அந்த கொடுமையை என் பிள்ளை தாங்க முடியாது, நான் கண் கொண்டு பார்க்க முடியாது, காலாகாலத்துக்கும் நான் இப்படியே இருந்து என் மகளுக்காகவே உயிர் வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்லி அன்னையிலிருந்து எங்க அப்பா வேற கல்யாணமே பண்ண கிடையாது. அப்படியே என்னை வளர்த்தி கொண்டு வராரு. வளர்த்தி வரக்கூடிய நேரம் நான் பருவத்துக்கு வந்தேன். நான் பருவத்துக்கு வந்த உடனே எனக்கு இந்த மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க. அந்த நேரத்துல எங்க அப்பா ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பெட்டியில என்னப்பா இருக்குதுன்னு கேட்டா, உங்க அம்மாவுடைய நகை இருக்குது, உங்க அம்மாவுடைய துணி இருக்குது, எங்க அம்மா கட்டின அந்த பட்டு புடவை இருந்தது, அந்த பட்டாடை எடுத்து உடுத்து நான் வந்தேன். அந்த எங்க வீட்டு ஐயர் ஒருத்தர் சொன்னாரு, அம்மா உன்னை பார்க்கும்போது உன் தாயார் மாதிரி இருக்குதும்மா, அப்பா கிட்ட போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொன்னாரு. நான் போன அந்த ஆடையோட அலங்காரத்தோடு போய், அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்தேன். எங்க அப்பா எனக்கு நல்லா இருமான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எழுந்தவர் எங்க அப்பா விழுந்துட்டாரு. எங்க அப்பாவுடைய உயிர் பிரிந்து விட்டது. எனக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, இருவருடைய உயிர் பிரிந்து விட்டது. அந்த நேரத்தில் தாய்க்கு மேலா என்ன வளர்த்தவரு, என் தாயோட பிறந்து உங்க அப்பா என்ன வளர்த்தினாரு. என் தாயோட பிறந்த உங்க அப்பா என்ன மாமன்ற முறையில எடுத்து வளர்த்தினாரு. எங்க அம்மா வளர்த்தினாங்க. என்னை வளர்த்தி உங்களுக்கே என்ன திருமணம் செஞ்சு வச்சாங்க. நான் எந்த சம்மதம், உனக்கு எனக்கு எந்த சம்மதம்னா இந்த தாலி கட்டிய சம்மதத்தை தவிர வேற எந்த சம்மதத்தை நான் சொல்ல போறேன்? இந்த பாவி நான் பிறந்தேனே, என் தாய் முகத்தை பார்க்கல, என் தந்தை முகத்தை பார்க்கல, என் தாய் தந்தை யார் சம்மதத்தை நான் சொல்ல போறேனா? உனக்கு எனக்கு என்ன உறவுக்குதுன்னா என மாலையிட்ட உன்ன வச்சு இந்த தாலியை வச்சு நான் உறவு சொல்ல போறேனா? உனக்கு எனக்கு என்ன உறவுக்குது? எந்த உறவு சாமியை சொல்ல போறேன்? மூணு முடிச்சு போட்டு இதுதான் உறவு தவிர எனக்கு வேற உறவே கிடையாது ஐயா. இந்த தாலியை உன் கையால கைட்டி என்ன இடத்துல கொடுக்க முடியாதா? வேண்டாம் சாமி. எத்தனை பேர் வச்சு தாலி கட்டின? 10 பேர் அறிய தாலி கட்டணது சாமி. அப்படி தாலி அந்த கலட்டி கொடுக்கணும்னா என்ன தாலி கட்டும் போது 10 பேர் இருந்தாங்க பாரு, ஊர் உலகம் அறிய 10 பேருக்கு முன்னாடி தாலி கட்டினீங்கல்ல, ஆமா, அந்த 10 பேரை கூட்டின்னு வாங்க, இந்த தாலியை நான் கலட்டி கொடுக்குறேன். இவனுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த ஆளுக்கு 85 வயசு இருந்திருக்கும். அவரை கூட்டின்னு போய் நான் பொண்ணு பார்க்க போயிருப்பேன். அந்த இடத்துல தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் நின்று இருப்பாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? அந்த 85 வயசானவன் செத்து போய் மண்ணு திருப்பி எலும்பு கூட இருக்காது. அவனை போய் இட்டு வான்னா ஊர்ல 10 பேர் வருவான், பெரிய மனுஷன். ஆமா, தட்டு பார்த்த போது நானும் நீ வந்த இதுக்கு முன்னால பெரியவன்லாம் இட்டு பண்ண அவன் செத்துட்டான். 10 பேர் 5 பேர் செத்துட்டான். நீ 5 பேர் இருக்கறான். அந்த 5 பேரை கூட்டிட்டு வாங்க. அந்த 5 பேர் பூரா எனக்கு எதிரி. எப்படி வருவான்? டேய் டேய் அந்த தாலி கலட்டி கொடுத்தாரு. அந்த 5 பேர் கூட்ட முடிச்சவன். கூட்ட முடிச்சவன் அண்ணி தெரியாதவெல்லாம் இல்ல, பூரா சண்டைக்காரனே பங்காளி எதிரி. ஆமா, பங்காளி பூரா சண்டைக்காரனே.
தாலி கட்டி முடியும் உன்னால நான் வச்சு விடுவோம். யாரு இல்ல பாத்தீங்க இங்க போட்டா இந்த சனிக்கு யார் சாமி மூதேவி ஆயிடும். உன் சாமிக்கு இருப்ப தெய்வம் ஆமா எந்த தெய்வம் குல தெய்வம் அது தனி முடிஞ்சுக்கும் ஆ. தாலி சொல்லாத இந்த தேவடியா கையில வாங்கி போய் போட்டனா என் பொண்ணுக்கு என் பொண்ணு தேவடியால போடுவா ஏமா ஏமா இந்த தேவடியா சொல்றா என் பொண்ணு கொண்டு கல்யாணத்துக்கு போடு அப்படின்னு இந்த தேவடியா கையில வாங்கலாம் அதனால சீக்கிரமா போய் நான் போய் சென்று பார்த்துட்டு வரலாம். பால் ஊத்திட்டு உடனே ஏன் நேரம் பார்க்காத எனக்கு? ஏன்? சரி மாமா இங்க பாரு இந்த எச்சி மூஞ்சி வைக்கிறான் காலத்துக்கான வந்துடனா மண்ணு கொஞ்சம் கல்லு மேல கொஞ்சம் கூட ஈரங்கள். ஏமா சரி போய் வா நான் போய் வரட்டுமா? மாமா போய் வா மாமா நான் போய் வண்டி வந்துருவேன். நான் வாய் காட்டிப்பா அது வாருமா என்னவா? இப்ப போலாமா? போகலாம். நான் வந்து தான் பால் ஊத்தணுமா? அடி வருமாடி ஆமா. நான் எத்தனை நடந்தேன். இரியா ஏய், இரியா நான் போறேன் 1/2 கிலோமீட்டர் தூரம் நான் முன்ன நடந்து போறேன். பின்னால தானே வந்தேன். ஏன் கூட வரலாமா வரக்கூடாதா? ஏய், எவனை பார்த்த? எவனை நீ பார்த்த? எவனை பார்த்து திரும்பி திரும்பி மெதுவா? நான் எவ்வளவு வேகமா போனேன்? நீ எவனை பார்த்துன்னு வர? கூடதான் வர சாமி. நீ முன்ன நட. டா நீ முன்ன போ. மகாராஜா தென்னாசு நம்ம தென்னாசு ஆ. திருநாவுக்கரசு பாத்தியா? என் தம்பி பாத்தியா? அவா ஏய், நடிச்சிட்டீங்களா? முன்ன போ. என அழித்தாலும் பெரிதல்ல என் மன்னாவா. என்னை அடித்தாலும் பெரிது கிடையாது. என்ன என்னை அடித்த அடி என்ன அடிச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆ. என்னை அடிச்சீங்க பாரு. ஆமா. என்னை அடிச்ச உங்க கையின் நோகமானதா என் மனசு நோகுது ஐயா. என்னை அடித்தாலும் பெரிதல்ல என் மன்னவா. உனக்கு அடித்த கரங்கள் நோகுன்ற. ஏய், என் கை நொந்தா உனக்கு என்னடி? என் கை நோகுமா அவளை அடிக்கிறது? என் கை நொந்தா உனக்கு நீ முன்ன போ. எவனை பார்க்க போற அம்மா வேகமா? எவனடி பார்க்க போற அம்மா வேகமா? நான் 2 அடி எடுத்து வைக்கல, என்னால முடியல. நான் நடக்கிறத கூட விட்டுட்டு போறாயா? யாரு பார்த்துட்டு போறேன்? யாரடி பார்த்துட்டு போறேன்? யாரு பார்த்துட்டு போறேன்? பின்னாடி வந்தாலும் யாரை பாக்குறேன், முன்னாடி போனாலும் யாரை பாக்குறேன். எங்க சட்டநாத உன்னை ஒள்ளி ஒள்ளி பார்த்து அவனை பாத்தியா? யாய் மரியாதையா சொல்லு. அவனை பார்த்துருந்தியா? அவன் முன்ன பிடிச்சி தெரிய நீக்கிட்டு பாத்துக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. நீ அவனை பார்த்து நான் நீக்கிட்டு போவேன். என் கை பிடிச்சிட்டு வாங்க போகலாம்.
இருங்க உங்களுக்கு கை அலும்பணும் ஏன் இல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க கை கால் அனுப்பிட்டு வருவீங்க இங்க இருங்க வீட்டுக்குள்ள போய் தண்ணி மொண்டுட்டு வந்தார சாமி எதுக்கு உங்களுக்காக ஏன் என் கால கழுவணும் லாபம் வரட்டும் தோஷத்துல வந்திருக்கிறீங்க அதனால சாமி ஏய் பாத்தியா அப்ப நான் சனி முச்சி இடத்துல போயிருப்பேன்னு நினைச்சுக்கிறாளாவா அப்படி இல்ல என் காலை கழுவிட்டு நீ உள்ள வையினா காலை கழுவிட்டு எப்படி நான் உள்ள வைக்க முடியும் என்ன காரணம் சாரி எப்படியா நடந்து போச்சு வெளியே போறவங்க கை கால் கழுவிட்டு உள்ள போறா அந்த அர்த்தத்தை வச்சு சொன்னியா இல்ல நான் இருந்த இடத்துல சாமி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா கை கால் சரி மொண்டா தண்ணி மொண்டா பார்க்கலாம் தண்ணியா ஓம் சரவணபவாய நமஹே ஓம் சரவணபவாய நமஹே சக்கிரடி வேலவனே உத்தமியால் புத்திரரே ஐயா புத்திரரே ஓர பாபா ஏய் என்னது தண்ணி எடுத்து வரதுக்கு எப்ப போன தண்ணி எடுத்து வர எவ்வளவு நேரம் ஆச்சு நீ போய் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று இருக்கிற வீட்டுல இருக்கிற தண்ணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் நீ என்ன பண்ண யார வச்சிருந்த இல்ல சாமி யார வச்சிருந்த இந்த இடத்துல முருகபெருமான தோத்திருந்த சாமி யாரு முருகபெருமான முருகனா முருகனா ஏய் அடி முருகா முருகா எதுக்கு ஏய் அடி முருகா முருகா எதுக்கு தோத்திர சொல்ல முருகன்றவன் யாரு ஏய் என்ன பண்ணவ முருகன்றவன் யாரு அப்ப இந்த 3 வருஷமா நீ முருகனை தான் வச்சிருந்தியா அந்த முருகன் வந்து படுப்பானா அவர் கடவுள் இல்ல அந்த முருகனா வருவானா கூட்டா சாமி அவர் கடவுள் சாமி யாரு முருகபெருமான் அவனுக்கு என்ன பண்ண 2 மனைவி அவங்க அப்பனுக்கு 2 மனைவி பாத்தியா பாத்தியா ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கோம் அவங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டியா முருகனுக்கு 2 பொண்டாட்டியா அப்போ உன்னையும் சேர்த்து அவன் என்ன சாமி அதனாலதான் நீ தண்ணி கொண்டு வரது கடவுள் ஐயா யாரு அவர் கடவுள் ஐயா அவனை தூக்கி வெளியே போடு வேண்டாம் சாமி வெளியே போடுறி வேண்டாம் மன்னவா வெளியே போடுறி ஐயா வேண்டாம் யாய் இப்ப நான் வேணுமா அவன் வேணுமா நீங்கள் தான் வேண்டும் சாமி அப்ப தூக்கி போடு வேண்டாம் சாமி அவர் கடவுள் ஐயா யாரு அவர் கடவுள் ஐயா நான் வேணுமா அவன் வேணுமா அந்த கடவுளால் தான் நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்க வேண்டாம் ஐயா அந்த கடவுளால் தான் என்ன தேடி வந்திருக்கிறீங்க ஐயா வேண்டாம் ஐயா மரியாதையா அதை தூக்கி போடுறேன் இல்லையா சரி சாமி ஆரியா இதெல்லாம் எங்க நடக்கும் பெண்ணே மன்னவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமா என்னன்னு சொல்லுவாங்களோ தெரியல என்பவா மன்னவா
எது இருந்தாலும் சரி, மன்னிக்கணும் கம்மிட்டு இந்த நாடகம் அப்படிதான். எப்படி இருந்தாலும் சரி, ஆமா இவ்வளவு நேரம் நான் அடிக்கிறேன், என் மனைவியை நான் கொடுமை செய்திருக்கிறேன், சித்திரவதை செய்திருக்கிறேன். அவள் என் மேல் எவ்வளவு ஆசை இருந்தால், பண்பு இருந்தால், உறவு இருந்தால், பெண்ணே கற்பகவள்ளி என்பவா இதுதான் ஒரு சொந்தம் ரத்தம் என்று சொல்கிறார்களே பெண்ணே, அடி தான் அடைவில்லை என்றா கற்பகம் பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், தான் ஆடை இல்லை என்றாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தம் என் அத்தை பொண்ணுன்றதுனால தானே உன்னுடைய சதை துடிக்கிறது. என்னை அடித்தாலும் பெரியதல்ல மன்னவா, உனக்கு என்னை அடித்த கரங்கள் நோகணும்னா நான் அடிச்ச கை, அவளை அடிச்ச கை எனக்கு வலிக்குமா? அப்போ இந்த ரத்த உறவு என் மாம மக, என் அத்தை மகளானதுனால நான் தான் தவறு செய்துட்டேன். என்பவா ஒரு மணிக்கு போலாமா? போகலாம் வா. அவர் போல மன்னர் வரவு காணே இந்த ஆளு போனா அந்த புண்ணதான புண்டாரி. இந்த ஆளு வரல. ஏய், இவ்வளவு காலமா ஒரு முருங்கையில பிடிச்சிருந்தேன். அதை நம்பி பிடிச்சா நமக்கு ஆபத்து. அதனால இனிமேல் பிடிக்கிறது புளியங்கமா பிடிக்கணும். அதனால ஆமா, அதனால சீக்கிரமா போய் எங்கன்னா ரோட்ல போய் ரோடு வயசான ஆடு நக்கும் சரி, 90 வயசு 100 வயசு எனக்கு பிரச்சனை இல்லை. காசு எனக்கு பணம். அதனால கொண்டு வா. இப்படியாக மஞ்சுளா தாசியாகப்பட்டவள் கணவர் வேண்டும் என்று இருக்கும் நேரத்தில்